30 நாள்ல ஒரு ஜொமேட்டோ பர்சன் கோயம்புத்தூர்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு டே 1. அதுல நான் பட்ட பாடு இருக்கு. நம்ம என்னைக்கு வாழ்க்கையில நம்ம வந்துட்டு உருப்படி ஒன்று பண்ணணும், இது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணல, இன்னைக்காவது பண்ணிருக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்னா தூக்கம், துக்கம், துயரம் எல்லாமே வரும். சொல்ல போனா நேத்தைக்கு நான் வந்துட்டு சும்மா 3 மணி வரைக்கும் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருப்பேன், இல்லைன்னா ஒரு 3 மணி வரைக்கும் பப்ஜி ஆடிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் தூக்கமே வராது. என்னடா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்னென்னலாமோ பண்ணி புரண்டு புரண்டு படுத்து அந்த சினிமா கதையெல்லாம் அப்படின்னா தூக்கம் அது பண்றது, பாட்டு கேட்கறது, என்னெல்லாமோ பண்ணி பார்ப்போம். தூக்கமே 3 மணி வரைக்கும் வராது. நேத்துக்கு என்னடானா உருப்படியா ஒரு 16 மணி நேரம், சரி ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு சேலஞ்ச் மேக் பண்றோம்னு சொல்லிட்டோம், நம்ம வந்துட்டு கண்டிப்பா பண்ணியே ஆகிறோம்னான்னு ஒரு மோட்டிவேஷன்ல நானும் காலையிலே 9 மணிக்கு எந்திரிச்சு லாகின் பண்ணிட்டு நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். மதியம் 12 தான் ஆச்சு. என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தூக்கம் வந்ததே கிடையாது. கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நானும் போராடி பாக்குறேன், முடியல. நானும் பைக்ல உட்காந்துட்டு பைக்கை ரோடு ஓரத்துல போட்டு ஆர்டர் டைம் எல்லாம் போய் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன் நானு. அப்புறம் ஆர்டர் விழுந்தா அப்படியே கண்ணை முழிச்சு சரி ஓகேன்னு போய் படாத பாடி. என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஜொமேட்டோ ஓட்டி இருப்பேன் அப்படின்னா அது நேத்தைக்காதான் இருக்கும். சரி நாளைக்கு நம்ம வந்து சேலஞ்ச் மேக் பண்ணணும், கொஞ்சம் அதிகமா ஓட்டுன்றதுக்காக 10 மணிக்கே போய் தூங்கிட்டேன். இவ்வளவு இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு வந்துட்டு நேத்தைக்கு வந்த தூக்கம் வந்துட்டு இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் அந்த அளவுக்கு ஒரு தூங்கணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை. ரசம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போறல, ஏதோ ஒன்று திரும்ப இல்லைங்க என்னால முடியல நேற்றுக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடலாமான்ற அளவுக்கு முடியல. நானும் அங்க வந்து ரோடோரத்துல இந்த பக்கம் நிக்கிறது, அந்த பக்கத்துல எங்கெல்லாம் நிழல் இருக்கோ அங்கெல்லாம் போய் அப்படியே தூங்கி கிட்டத்தட்ட ஒரு நைட் 8 மணி ஆகும்போது ஓகேவாயிருச்சு. அப்புறம் போராடி எப்பவுமே எப்படி சொல்றது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நான் வந்துட்டு போவேன் ஜொமேட்டோக்கு, இன்னைக்கு பாத்துக்கலாம் வர்றது அப்படின்ற மாதிரி போவேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2000 ரூபா 1800 அந்த மாதிரிலாம் ஓடிடும். நேற்றுக்கு வந்துட்டு சேலஞ்ச் டேவோட டே 1, அதுவும் கரெக்டா எனக்குன்னே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்தது. நான் சரி இன்னைக்கு எப்படினாலும் ஒரு 2000 ரூபா எடுத்துடலாம்டா, எடுத்துட்டு முதல் நாள் வீடியோலயே நம்ம வந்து 2000 ரூபா சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியா போனதுதான். எனக்கு நேற்றுக்கு வந்துட்டு சொல்ல போனா அந்த தூக்க பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நானும் 16 மணி நேரம் லைன்லயே தான் இருந்தேன். இருந்தாலும் சொல்ல போனா 20 ஆர்டர் தான் விழுந்தது. 20 ஆர்டருக்கு 1400 ரூபா, ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ. சொல்ல போனா நான் எதிர்பார்க்கல. எல்லாம் மைனஸ் பண்ணி போனா எங்க எவ்வளவு நிக்குது இருங்க எல்லாம் பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து எப்படியோ போராடி கம்மியா இருந்தாலும் ஒரு 1451 ரூபா புள்ளி 53 பைசா சம்பாதிச்சிட்டேன். பிளஸ் கஸ்டமர் டிப்ஸ் ஒரு 100 ரூபாய் சேர்த்தோம்னா 1551 ரூபா புள்ளி 53 பைசா. நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் அதுல வந்து பெட்ரோல் வேல்யூ மைனஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட வந்துட்டு எஃபிசட் பைக் தான் இருக்கு, நான் அதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கேன் ஜொமேட்டோ. அதுல வந்துட்டு 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன் ஒரு நாளைக்கு. நான் வந்துட்டு காலையிலே போனேன்னா ஒரு 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போயிட்டேன்னா அதுலதான் நைட் வந்துட்டு ஃபுல்லா ஓட்டிட்டு இருப்பேன். அது கரெக்டா இருக்கும். அது 400 ரூபாய்க்கு போட்டேன்னா அந்த டே எப்படினாலும் ஓடிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்துட்டு ஓட்டுவேன். அந்த 400 ரூபாயை மைனஸ் பண்ணோம்னா 1151 ரூபா புள்ளி 53 பைசாக்கு தான் ஓட்டியிருக்கேன். நேற்றுக்கு சண்டேன்றனால ஒரு 1500 ரூபா அந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாதிரி, நமக்கு லாபம் இருக்கிற மாதிரி ஓட்டிடலாம்னு நினைச்சேன். நான் எதிர்பார்த்து போற அன்னைக்கு வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது. என்னைக்கு எதுக்கடா லாகின் பண்றன்ற மாதிரி ஆயிரும். தூக்கம் துக்கம்னு சொன்னல, அதெல்லாம் இதுதான். தூக்கம் வந்துச்சு, அப்புறம் துக்கமா அன்னைக்கு டேவும் ஒண்ணுமே இல்லாம வேல்யூவே ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்படியோ ஜொமேட்டோ சேலஞ்சோட டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்மியான ஒரு வேல்யூவா இருந்தாலும் போக இந்த மந்த் எப்படினாலும் கிறிஸ்துமஸ்லாம் இருக்கு, அதை வச்சு எப்படினாலும் முடிஞ்சவரை அதிகமா சம்பாதிச்சிருவேன். ஒரு ஜொமேட்டோ ஓட்டக்கூடிய ஒரு பர்சன் இந்த கோயம்புத்தூர்ல எவ்வளவு சம்பாதிப்பாங்க, அப்படி டெலிவரி வேலை பார்த்து எவ்வளவு தாண்டா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கோ, அதை வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பாருங்க. நான் வந்துட்டு ஒரு டெலிவரி பர்சன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு பெட்ரோல் போக எனக்கு எவ்வளவு நிக்குதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு இதுல அப்டேட் பண்ணிடுறேன். டெய்லி நான் வீடியோஸ் போடுவேன். மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒன்றும் 18+ வீடியோ எதுவுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ற வீடியோ. அனுப்பி சும்மா சோம்பேறியா இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு டே பாடுறா ஒருத்தர் 16-17 மணி நேரம் உழைக்கிறான், நீ இன்னும் தண்டமாவே இருக்கேடா, அடுத்த 2025 வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உழைக்க வைங்க.